இந்த பாருங்க சப்பாத்தி சேர்த்துறாங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து முட்டை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நமக்கு வந்து எண்ணெய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம காலை 9 மணிலேருந்து எடுக்க ஆரம்பித்தோம். எடுத்து நைட் 9 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பாத்திரத்தில் ஊற்றினா தண்ணி மாதிரியே தெரியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதான் இருக்குன்னு தெரியுமா? இந்த சப்பாத்தி மாவு இருந்துச்சு, அது வந்து மாவு எடுத்து வச்சுட்டோம். நைட் சூடில் தண்ணி வந்துருந்தாங்க, தண்ணி பிடிச்சி சுடமுடினால தோசை ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் சொல்லிட்டு சப்பாத்தியை வந்து சுட்டுக்கிட்டு அந்த முட்டையை போட்டு அந்த இது மாதிரி பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்டான். அதனால் வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சு தாளித்து போட்டு மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த சப்பாத்தி கட் பண்ணி இது மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியே கட் பண்ணணுமா? யூடியூப் அப்படிங்கிறது யூடியூப்ல சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றுவாங்க. சப்பாத்தி எனக்குலாம் சர்டிஃபிகேட் நான் முட்டை அடிச்சுட்டு ஏம்மா முட்டைக்கு மட்டும் ஓடுறது கொடுக்குறேன் என்ன உங்களார? அது பேர் தான் முட்டை. ஓடுறது நல்லா முட்டை. கோழின்னு முட்டை இருந்தா இல்லை கேள்விக்கு வந்து யாருமே பதில் கண்டுபிடிக்கல. கோழிஞ்சு முட்டை வந்துச்சா, முட்டை வந்து கோழி வந்துச்சுன்னா யாருக்குமே தெரியும். கோழின்னு முட்டை வந்துச்சானே தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தம்பி வந்து முட்டை வடிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டான். என்னான்னு கேட்டான்னா, கோழிந்து முட்டை வந்துச்சா, முட்டைலேருந்து கோழி வந்துச்சான்னு கேட்டான். அந்த பதிலை தான் நாம் கேட்டோம் நம்ம படிக்கும்போது. இப்போ என் பையன் வந்து என்கிட்ட கேட்குறான், இதுலேருந்து வந்துச்சுமா, அதுக்கு இந்த இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு எதாவது தெரியும் இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெந்துடும் அதில் அப்பாய் ஆயிரும். முட்டையை போட்டு நல்லா கலந்து ஆப்பாலாம் இருக்குது ஆப்பாயில் துணி மட்டும் தான் கொண்டு சப்பாத்தி போட்டு என்ன குழம்பு வைக்கிறது தேவையில்லாம் யோசனை பண்ணிட்டு அது வந்து நம்ம இந்த சப்பாத்தியை போட்டு நம்ம இது பண்ண போகிறோம். இதோட பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. நான் சப்பாத்தி சொல்கிறேன், நீ ஏதோ பேர் சொல்கிறேன். முட்டை வச்சுன்னு வச்சுக்கோ. முட்டை வச்சா சப்பாத்தி முட்டை வச்சா சரி. இதை நம்ம வந்து கிளறிட்டு இப்போ வந்து இதில் போட்டு சூப்பராக இருக்கும். நான் தீர வாசனை வந்து பாரு. அவனை மட்டும் உடச்சி வச்சிடலாமா பசங்க? இதுலேருந்து கொஞ்சம் அப்புறம் கலங்கணும். எடுத்ததா வேணாம் வேணாம் கட் பண்ணி ரொம்ப நெஞ்ச கொண்டு போகாத. வந்து நம்ம கொத்தமல்லி இந்த சப்பாத்தி கட் பண்ணி விடுவோம். நம்ம
கொத்தமல்லி மேலே போட்டாச்சு. உப்பு காரம் ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து சண்டே ஸ்பெஷலாக இப்போ வந்து பிரியாணியும் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஏன்னா பிரியாணி தம்பிக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் வாரம் பிரியாணி தான் கேட்குறான். அதனால் அவனுக்காகவே பிரியாணி சேர்த்தா இருக்குது. அப்புறம் எல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயத்தை மட்டும் உரிச்சிட்ருக்கிறேன். அப்போ இது உரிச்சிட்டு நம்ம போய் பாத்திரம் கொஞ்சம் அது கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு செய்யலாம். வீடுக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து சண்டே ஸ்பெஷலாக இப்போ வந்து பிரியாணியும் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஏன்னா பிரியாணி தம்பிக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதனால் வாரம் பிரியாணி தான் கேட்குறான். அதனால் அவனுக்காகவே பிரியாணி சேர்த்தா இருக்குது. அப்புறம் எல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயத்தை மட்டும் உரிச்சிட்ருக்கிறேன். அப்போ இது உரிச்சிட்டு நம்ம போய் பாத்திரம் கொஞ்சம் அது கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு செய்யலாம். வீடுக்குள்ளே போயிடலாம் வாங்க. பக்கத்தில் நம்ம வந்து பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். வெங்காயம் போட்டால் வணங்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வந்து வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் அப்புறம் வந்து தட்டோட செட்டெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் தேங்காய் சட்னி தோசை அரைச்சி பிரியாணி இருந்துச்சு அது வேணான்ட்டாங்க. சட்னி அரைச்சி தேங்காய் சட்னி தோசை தான் சாப்பிட்டாங்க. இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.